ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கூடவே சென்டரில் வந்து லீஃபை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு லெஃப்ட் சைடு வந்து சின்னதாக வந்து நான் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் லைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு நான் சென்டரில் இருக்க லைனில் இருந்து மேலே போகிறேன். நம்ம அவுட்லைனை பேஸ் பண்ணி லாக் போட போகிறோம். பாருங்கள், அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். அப்போ தான் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வரும். மறுபடியும் ரிவர்ஸ் வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இப்போ வந்து ரைட் சைட் போகிறோம். ரைட் சைட் போகிறதுக்கு கீழே ஒரு லாக் போட்டுட்டு மேலே நம்ம போயிட்டு அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் ரிவர்ஸ் வரும். இப்போத்துலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து அங்கே ஒரு லாக் போட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு வந்து மேலே போகணும். இப்போ பாருங்கள், நான் போகிறது பாருங்கள். இப்போது கீழே வந்து அதாவது அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நான் வந்து அப்படி க்ராஸாக இந்த சைடு வந்துடுறேன், லெஃப்ட் சைடு வந்துடுறேன். வந்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் அந்த லெஃப்ட் சைடே வந்து ஸ்டிச் போடுறேன். இது ஏன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் நமக்கு நல்லா அழகாக ஒரு கிராஸ் மாதிரி வரும். அந்த லீஃப் வந்து சென்டரில் ஒரு லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த லைன் மாதிரி வரும். கூடவே வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒரே சைட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்தளவுக்கு கவர் ஆகாது, சின்னதாக கேப் தெரியும். பட் இந்த மாதிரி கிராஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸாக வரும்போது பைப்பிங் த்ரெட்டில் 2 டைம் வந்து நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து கிராஸாக வரதுனால கவரும் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. யூஸ்வலாக நம்ம நார்மலாக பைப்பிங் த்ரெட் கொடுக்கலன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே லீஃப் ஃபில்லிங் வந்து பார்த்துருப்போம் பேசிக் கிளாஸில். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். பட் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கொடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைட் குத்துறேன். நெக்ஸ்ட்டு லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் நான் இப்போ வரும்போது கிராஸாக வந்துடுறேன், அதாவது லெஃப்ட் சைட் வந்துடுறேன். இப்போ லெஃப்ட் சைட் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக்கும் போட்டுட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடே போகிறேன். போயிட்டு ஒரு லாக்கும் போட்டுட்டு மறுபடி கிராஸாக வந்து ரைட் சைடு வந்துடுறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் போதும். நீங்களும் வீட்டிலேருந்து ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஆரி கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வர, கூடவே ட்ரேசிங் கிளாஸ் எல்லாமே சேர்த்து 999க்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சர்டிஃபிகேட் வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டே போதும். 999 வந்து பேசிக் டு அட்வான்ஸ். கூடவே வந்து நம்ம நெட் கிளாத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, பிரைடல் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஒரு டெமோ வந்து எல்லாமே வந்து காமிச்சிரும். ஒரு ப்ளவுஸும் வந்து ஒர்க் பண்ணியே காமிச்சிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு வித பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காக நம்ம எல்லாமே வந்து போட்டு கிளியராக காமிச்சிருவோம். நெட் கிளாத்தாக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கிளாஸுக்கான தனி வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். கூடவே வந்து நம்ம வந்து ட்ரேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கிளியராக வந்து வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சிஸ்டர் நம்ம யூடியூப்லையும் வீடியோ ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்படி வந்து கேன்வாவில் எடிட் பண்ணி எப்படி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் க்ரோ பண்ணுறது, எப்படி வந்து யூடியூப் க்ரோ பண்ணுறதுங்கிற பிஸ்னஸ் டிப்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே பாருங்கள். இந்த கீழே வரும்போது மட்டும் என்னென்னா, எனக்கு வந்து கொஞ்சம் நான் டைட்டாக இழுத்து பிடிக்கும்போது அந்த நான் போட்டிருக்க அவுட்லைன் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்புக்கு மாறிடுச்சுல. அதில் நான் கொஞ்சம் கீழே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் அவுட்லைனில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடும்போது கொஞ்சம் இழுத்து போட்டனால அந்த இடம் வந்து கொஞ்சம் சுருங்கி மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் அதே மாதிரி அவுட்லைன் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து லீஃப் போடும்போது கீழே உள்ள ஏரியா வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ எம்போஸ்டாக நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் போடணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சின்ன கேப் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சூப்பராக நெருக்கமாகவே போட்டுடலாம். இப்போ நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை சுற்றி வந்து பீடு வந்து கொடுத்துக்கலாம்.
சுகர் பீடோ 2 mm 3 mm எது வேணால் உங்களுக்கு இஷ்டமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டை நீங்கள் அப்படியும் விட்டுடலாம், அல்லது அந்த இடத்துல நீங்கள் பீடு கொடுக்கறனாலும் கவர் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நம்ம புல்லியன் நாட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி புல்லியன் நாட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு த்ரெட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு வச்சிங்கன்னா வேறு கலரில் த்ரெட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எம்போஸ்டாக கொஞ்சம் த்ரெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேப்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் போட்டிருக்க ஷேப்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தா ஃப்ளாராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் அதுவே ஒரு மாங்காய் டிசைனில் ஒரு திலகம் ஷேப்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து நம்மளாலையும் வந்து க்ரோ ஆக முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.